முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் ஒன்றிய பாஜக அரசின் பித்தலாட்டங்களை எடுத்துரைத்துள்ளது. கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடியை பார்த்தது தமிழ்நாடு. ஒரு பழம் இங்கிருக்கு, இன்னொரு பழம் எங்க என்று கேட்பார் கவுண்டமணி. அதுதானே இது என்பார் செந்தில். ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டால் நீங்கள் செலவு செய்யும் பணமெல்லாம் எங்கள் பணம்தான் என்று சொல்கிறார்கள். மாநில அரசுகளிடமிருந்து பணத்தை வசூலித்து எடுத்துச் செல்லும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு அள்ளியும் தருவதில்லை, கிள்ளியும் தருவதில்லை. ஆனால் எள்ளி மட்டும் நகையாடுகிறது என்று முரசொலி கூறியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் முதலமைச்சர் கோரியுள்ளார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் முழுமையாக அளவிடப்படவில்லை. எனவே அவசர நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமரிடம் கோரியுள்ளார்கள். ஆக மொத்தம் 21,692 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் ஒன்றிய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த பணத்தை அவர்கள் தர தயாராக இல்லை. அதற்காக மக்களை காத்திருக்க வைக்க முடியுமா? சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயை குடும்ப அட்டை அடிப்படையில் தரச் சொல்லிவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதற்கு மட்டும் 1486 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இது 24,25,000 குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புயல் மழையால் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனைகள், டிரான்ஸ்பார்மர்கள், மின்கம்பங்கள், பழுதடைந்த துணை மின் நிலையங்கள், குடிநீர் தொட்டிகள், தெருவிளக்குகள், கிராம சாலைகள் ஆகியவற்றை சீர் செய்திட வேண்டும். அதற்கும் நிதி அதிகம் தேவைப்படுகிறது. பொதுமக்களின் இழப்புகளுக்கு நிதி வழங்க வேண்டும். இவை எதையும் மனதில் கொள்ளவில்லை ஒன்றிய அரசு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தது இது மோடி பணம்தான் என்று வஞ்சக பொய்யை அவிழ்த்துவிட தொடங்கிவிட்டார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. 24 லட்சம் பேருக்கு கொடுங்கள் என்று 1486 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கொடுத்திருந்தால்தான் அது மோடி பணம். தமிழ்நாடு அரசு தனது கருவூலத்திலிருந்து எடுத்து தரும் பணம் எப்படி மோடி பணம் ஆகும்? இது மோசடித்தனம் அல்லவா? நமக்கு முதலில் 450 கோடியும் பின்னர் 450 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறது. இவை இரண்டும் மிக்ஜாம் புயல் பாதிப்புகளுக்காக தரப்பட்ட சிறப்பு நிதி அல்ல. வழக்கமாக பேரிடர் காலங்களில் தருவதற்காக வைத்திருக்கும் நிதியிலிருந்து எடுத்து தந்துள்ளார்கள். இவை ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிதிதானே தவிர டிசம்பர் 4, 17, 18 ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தரப்பட்ட நிதி அல்ல. 2015ஆம் ஆண்டு முதல் பேரிடர்களினால் ஏற்பட்ட சேதங்களை தற்காலிகமாக மற்றும் நிரந்தரமாக சீரமைக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் கோரிய மொத்த தொகை 1,27,655.80 கோடி ரூபாய். ஒன்றிய அரசால் 5,884.49 கோடி ரூபாய் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் கோரிய தொகையில் 4.61 விழுக்காடு மட்டுமே ஆகும். நாம் கொடுக்கும் பணத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் கொடுத்து அவர்களுக்கு திவால் நோட்டீஸும் கொடுத்து அழகு பார்ப்பதுதான் பாஜகவுக்கு தெரிந்த ஒரே வேலை. இதை தலையாட்டி கொண்டு செய்வதற்காகத்தான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக ஆக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநில நிதி ஆதாரங்களும் சுரண்டப்பட்டு சுருட்டப்படுகின்றன என்பது மட்டுமே உண்மையாகும். இத்தகைய கார்ப்பரேட் முதலைகள் வேண்டுமானால் இது மோடி பணம் என்று சொல்லிக் கொள்ளலாம். வாழைப்பழ காமெடி வந்த படம் கரகாட்டக்காரன். இவர்களோ பித்தலாட்டக்காரர்கள் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது.